நான் இவரை பார்த்தது பத்மநாபன் சார் கிளாஸ்ல தான் ஃபர்ஸ்டா பார்த்தது. செகண்ட் டைம் நான் நடந்து போகல, திரும்பி பார்க்குறேன். திரும்பி பார்க்க தூரத்துல நின்றவர் திரும்பி இப்படி என்ன அவர் திரும்பி பார்த்துட்டு திரும்பி கேஷுவலாக அதுக்கப்புறம் அப்படி மூவ் ஆயிட்டு. அதுக்கப்புறம் ஃபுல் சண்டே, மோத்தையும் பார்க்குறல 2 பேரும் ஃபுல் சண்டை. நான் செய்யாத அநியாயமே இல்லை அவருக்கு. ஓ லெவல். அப்போ அதோட ஃபேவல் மாதிரி அவரை முடிஞ்சு ஸ்லோ உள்ள ஒரு இன்ட்ரோ உண்டு வந்து, ஓகே சாரி நானும் நிறைய அநியாயம் செஞ்சுருக்கேன் உனக்கு, நம்ம இனி ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், இதோட நம்ம பிரிய போகிறோம், ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் என்று சொல்லி இவள் அவளோட வீட்டு லேண்ட்லைன் நம்பர் எழுதி தந்து, நீங்கள் இது பண்ண எனக்கு கால் பண்ணு. உண்மையாகவே சொல்லு, நீ யாரை லவ் பண்ணுற அப்படின்னா உன்னைத்தானேன்ற அளவல் அந்த ஒரு செகண்ட். அப்போ நான் உடனே அந்த சன் மியூசிக்கில் போகுது, அது ஒரு என்ன சொல்கிற கோயின்சிடென்ட், சொல்லிட்டாலே அவ காதல் அந்த பாட்டு போகுது. அந்த பாட்டு கேட்டு இவன் சொன்னேன், அந்த பாட்டு போய்கொண்டிருக்கு. அப்போ எனக்கு உண்மையா என்ன சொல்லுவோம், அவனை மிஸ் பண்ணிடுவோம் ஃபீல் வந்துட்டு. 2012 என்று நினைக்கிறேன். 12 நிறைய லெட்டர்ஸ் இவள் தான் பா பக்கமாக லெட்டர்ஸ் சொல்லி தருவா எனக்கு. நான் லெட்டர்ஸ் எழுதுல அலுப்பு கை நோவும். ரிப்ளை ஆம் இல்லை. சுஜய் வந்து எப்படின்னு சொன்னால் சரியான இன்னசென்ட், யாரும் என்ன சொன்னாலும் நம்பிடுவாள், நானும் தான். ப்ளஸ் அவளில் பிடிச்ச விஷயங்கள் வந்து என்னென்னு சொன்னால் யாரையும் வந்து ஹர்ட் பண்ண மாட்டான், இன்டென்ஷனாக யாரையும் ஹர்ட் பண்ணணும் மட்டும் யோசிக்க மாட்டேன். இந்த லவ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ பாண்டாக இருக்கிறதுக்கு காரணம் சுஜய். உண்மைக்குமே இந்த வெட்டிங்ன்ற ஒரு விஷயம் 2 பேரண்ட்ஸ் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பேரிட ஒரு இது இல்லைன்னா அந்த வெட்டிங் நடந்திருக்காது. எனக்கு தெரியல
பிடிச்ச விஷயம் வந்து மெயின் பிடிச்ச விஷயம் வந்து அப்பியரன்ஸ் கண் எனக்கு பிடிக்கிற விஷயம் தான். அது நீங்க சொன்ன அக்செப்ட் பண்ணி பேய் வந்து அவரோட சரௌண்டிங்ல இருக்கிற ஆட்களை பத்தி நல்ல விஷயத்தை பத்தி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணும். இந்த லைஃப்பில் எப்பயுமே நீ இப்படியேறு, ஒன்றுமே மாறிடாத. தேங்க்யூ சொல்கிறதுக்கு எண்டு இல்லை. என்ன சொல்கிற, எனக்கு ஸ்டார்ட்ல அது ஒரு விஷயம் கோயின்ஸ் தான் நமக்குள்ள நடந்துச்சு. இப்போ வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கோம். எப்படியும் இப்படியே இருப்போம். ஐ லவ் யூ.